வணக்கம். இன்னைக்கு நாம சினுவா ஆச்சேபே எழுதின திங்ஸ் ஃபால் அபார்ட் புத்தகத்திலிருந்து ஒரு ஒரு முக்கியமான அத்தியாயத்தை ஆழமா பார்க்க போறோம். ஆமா. நீங்க கொடுத்த குறிப்புகள் படி இது ஒகோங்கோவோட வீட்ல ஒரு இருண்ட ராத்திரியில நடக்கிற மாதிரி தெரியுது. ஆமாம், எல்லாரும் கவ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அப்படிதானே ஆரம்பிக்குது. கரெக்ட். அந்த சூழல் ரொம்ப முக்கியம். அதாவது அந்த அமைதியான கதை சொல்ற நேரம். ஏன்னா அடுத்து நடக்க போறது பயங்கரமா இருக்க போகுது. ஓ. சுத்தி கேக்குற அந்த உரல் சத்தம், அப்புறம் அந்த பனையெண்ண விளக்கு, அதோட ம். மங்கிய ஒலி, ம். இந்த மாதிரி சின்ன சின்ன விவரணைகள் மூலமா அந்த இரவோட ம். அமைதியையும் ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு பதச்சத்தையும் ஆசிரியர் காட்டுறாரு. சரி சரி. அப்போதான் எக்வஃபி அவங்க மகள் எசீமாவுக்கு ஒரு கதை சொல்றாங்க. ஆம பத்தின கதை. ஆமா, அந்த ஆமை கதை. ஆமா அது அது சுவாரஸ்யமா இருக்கும்ல. பறவைகள் கிட்ட இருந்து இறகு வாங்கி ஆமா தந்திரமா விருந்துல போய் தானே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஆமா ஆமா கடைசியில ஓடு உடைஞ்சு போற கதை. இது இது வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் சொல்ற கதை இல்லையே. இதுல ஏதோ ஆழமான அர்த்தம் இருக்கிற மாதிரி தோணுது. நிச்சயமா. அது வெறும் கதை இல்ல. அது ஒரு நீதி கதை மாதிரி. தந்திரம், பேராசை, இதோட விளைவுகள் என்ன ஆகும்னு சொல்ற மாதிரி. ம். ஒரு தப்பு செஞ்சா அதுக்கு தண்டனை உண்டுங்கிறத காட்டுது. ஆனா பாருங்க, அந்த கதை முடியறதுக்குள்ளேயே என்னாச்சு? அந்த அமைதி போயிடுது. திடீர்னு ஒரு குரல், ஒரு அமானுஷ்யமான குரல் கேக்குது. ஓ. அது அகபாலாவ தெய்வத்தோட பூசாரி சீலோவோட குரல். ஆமா ஆமா. அந்த குரல் அது சாதாரணமாவே இல்லையே. ராத்திரியோட நிசப்தத்தையே கிழிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்றாங்க. கரெக்ட். நேரா ஒகங்கோ வீட்டுக்கு வந்து அக்பாலாவுக்கு எசின்மாவை பார்க்கணும்னு கேட்ட உடனே எக்வேஃபிக்கு எப்படி இருந்திருக்கும்? உசுரே போயிருக்கும்ல. கண்டிப்பா போயிருக்கும். ஒகோங்கோ கூட கொஞ்சம் இது குழந்தை தூங்குது, காலையில வர்றோமேன்னு சொல்லி பாக்குறாரு, கெஞ்சுறாரு. ஆனா அவங்க கேக்கல போல. கேட்கவே இல்ல. சீலோ ரொம்ப அதிகாரமா தெய்வம் பேசும்போது மனுஷன் பேசுறதான்னு கேக்குறாங்க. அதுலயே தெரியுது. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம், இது நம்ம வழக்கமா பாக்குற சீலோ இல்ல. ம், தெய்வம் மேறி இருக்கிற பூசாரி. ஆமா, தெய்வம் ஆட்கொண்ட பூசாரி சீலோ. அவங்க பேச்சு, நடை, அந்த துணி எல்லாமே மொத்தமா மாறிடுச்சு. அப்போ எக்விஃபிக்கு வேற வழியே இல்ல, மகளை குடுத்தே ஆகணுமா? ஆமா, கொடுத்தே ஆகணும். சீலோ குழந்தைய முதுகுல தூக்கிக்கிட்டு அந்த இருட்டுல மலைப்பாதையில வேகமா போறாங்க. ஐயோ. எசின்மாவோட அழுகுரல் அது மெல்ல மெல்ல தேஞ்சி தூரமா போகுது. அந்த தாயோட மனசு நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. ஆனா எக்விஃபி அங்கேயே நின்னுடலையா? அதுதான் இங்க ஆச்சரியமே. எல்லாரும் சொல்றாங்க வேண்டாம் போகாதன்னு. ஒகோங்கோ கூட சமாதானப்படுத்த பாக்குறாரு, ஆனா அவங்க கேக்கல. மகளை தனியா விட மனசு வரல. அதேதான். அந்த இருட்டுல பயத்தோடயே சீலோவை பின்தொடர ஆரம்பிக்கிறாங்க. இது வெறும் பயத்தை தாண்டுன ஒரு விஷயம். தாய்மையோட ஒரு உச்சகட்ட வெளிப்பாடுன்னு சொல்லலாம். அந்த பயணம் சொல்லல. கும்மிருட்டு, பூச்சி சத்தம், அதுவும் இல்லாம சீலோவோட மந்திர உச்சாடனங்கள் வேற. ஆமா பயத்தோட அந்த உச்சத்திலையும் எக்வெஃபி பின்வாங்கவே இல்ல. நடுவுல தடிக்கி விழுந்தப்ப ஏதோ பழைய பயங்கரமான நினைவு கூட வந்ததா குறிப்புல இருக்கு. ஆமா ஓக் புவகாலியோடு பத்தின நினைவு. ஆமா, ஆனாலும் போயிட்டே இருக்காங்க. சீலோவுக்கு தெரியுது பின்னாடி யாரோ வராங்கன்னு. திரும்பி பார்த்து சபிக்கிறாங்க கூட. ஆனாலும் எக்வெஃபி நிக்கல. தொடர்ந்து போறாங்க. ஆமா, அந்த இருட்டுல ஒரு நிழல் மாதிரி போய்கிட்டே இருக்காங்க. தூரம் அதிகமாயிட்டே இருக்கு. அப்புறம் நிலா வெளிச்சம் வருது. வெளிச்சம் வந்தா கொஞ்சம் தைரியம் வருமே. இல்ல, இங்க அப்படி இல்ல. அந்த அரைக்குறை வெளிச்சம் இருட்டை விட பயங்கரமா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு சூழல் மோசமா இருக்கு. கடைசியா அந்த குகையை அடையறாங்க. ஆமா, சீலோ குழந்தையோட குகைக்குள்ள போயிடுறாங்க. எக்வெஃபி வாசல்ல தனியா காத்துக்கிட்டு நிக்கறாங்க. அவங்க மனசுல அப்ப என்ன ஓடி இருக்கும்? பயம் இருந்திருக்குமா இல்ல? பயம். ஆரம்பத்துல இருந்த பயம் மொத்தமா மறைஞ்சு ஒரு ஒரு வைராகியம் வந்திருக்கு. ஒருவேளை தான் மகளுக்கு ஏதாவது ஆபத்துனா உலகத்துல இருக்க எல்லா தெய்வத்தையும் எதிர்த்து சண்டை போட்டு அவளோட சேர்ந்து செத்து போகவும் தயாருங்கிற மனநிலைக்கு வந்துடுறாங்க. அடேங்கப்பா. அந்த தாய்மை உணர்வு பயத்தையே ஜெயிச்சு நிக்குதுங்க. அப்படி அவங்க ஒரு உறுதியோட காத்திருக்கும் போதுதான் பின்னால் ஒரு சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா ஒகோன்கோ. ஆமா, கையில ஒரு வெட்டுக்கத்தியோட நிக்கிறாரு. அத பார்த்ததும் எக்வெஃபிக்கு வந்த கண்ணீரே போதும். அவங்க மனசுல இருந்த அந்த பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருந்திருக்கும். நிச்சயமா. உகோன்கோ அதிகமா பேசல. ரொம்ப அமைதியா நான் காத்திருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்றார். அந்த ஒரு வார்த்தை போதும் இல்லையா? ஆமா, அந்த ஒரு வார்த்தை அந்த இக்கட்டான சூழல்ல அவரோட அந்த அமைதியான ஆதரவு, அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வழக்கமா நாம பாக்குற ஒகோங்கோவோ வேற, உணர்ச்சிகளை அதிகமா காட்டாதவர். ஆமா, கரெக்ட். இங்க அவரோட இன்னொரு பக்கத்தை நாம பார்க்க முடியுது. அந்த நேரத்துல எக்வெஃபி ஒரு விஷயம் நினைச்சு பாக்குறாங்க. என்னது? அவங்க ஒகோங்கோவுக்காக தன்னோட முதல் கணவனை விட்டுட்டு ஓடி வந்தத.
இத்தனை வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நேரத்துல அந்த நினைவு வருது பாருங்க. அது அவங்க 2 பேரோட உறவோட ஆழத்தை காட்டுது. ஆக இந்த ஒரு ராத்திரி நடந்த சம்பவம் இது வெறும் சடங்கு, தெய்வ நம்பிக்கை அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஒரு தாயோட அந்த அளவிட முடியாத பாசத்தையும் தைரியத்தையும் காட்டுது. உண்மைதான். அது மட்டும் இல்லாம ஒகொங்குவ மாதிரி ஒரு ஒரு கடினமான மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு மென்மையான பக்கத்தையும், அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற அந்த சொல்லப்படாத ஒரு பந்தத்தையும் நமக்கு நல்லாவே உணர்த்துது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இது வெறும் கதையோட ஒரு பகுதி மட்டும் இல்ல. அந்த சமூகத்தோட நம்பிக்கைகள் எப்படி இருக்கு, தனி மனித உணர்வுகள், அப்புறம் உறவுகளோட சிக்கல்கள்னு பல விஷயங்களை இந்த அத்தியாயம் தொட்டு போகுது. ம் நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த ஒரு ராத்திரிக்கு பிறகு யஷின்மாவுக்கு என்ன ஆகும்? அவளோட மனநிலை எப்படி இருக்கும்? இந்த அனுபவம் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் எப்படி பாதிக்கும்? ஆமா, இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இதுதான் நீங்க இன்னைக்கு யோசிக்க வேண்டிய விஷயம். அடுத்த முறை சந்திக்கும் வரை நன்றி.